மச்சான் என் ஆளு கூட ஒன்னா இருந்தாண்டா ரோஹித் அப்படின்ற ஒரு சின்ன பையன் வந்து பாத்துட்டான், இனி அவன் உயிரோட இருக்கக்கூடாது கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 வயசு பையனை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாலக்கோடு அப்படின்ற ஊரை சார்ந்த அந்த பையனை வந்துட்டு கொண்டிருக்காங்க. எனக்கு அதை கேட்டது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அந்த பையன் வந்து புதன்கிழமை அன்னைக்கு மத்தியான டைம்ல வந்துட்டு அவங்க அம்மாட்டையெல்லாம் வந்து நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறேன், கிரிக்கெட் விளையாட போன பையன் வந்துட்டு 8 மணி அளவுலையும் காணவே இல்லை. அது வீட்டுல என்ன பண்றாங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி சிசிடிவி செக் பண்ணும்போது அதே வீதியை சார்ந்த பி மாதவன் எம் மாதவன் 2 பேர் 21 வயசு 22 வயசு 2 பேருக்குமே அந்த 2 பேர் வந்து இந்த பையனை வந்து கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறத பாக்குறாங்க. சோ அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த நாள் புதன்கிழமை வந்துட்டு இந்த விஷயம் நடக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில அந்த பையனோட உடல், அந்த 13 வயசு பையனோட உடல் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுல பொணமா எடுத்திருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து சரக்கு ஊத்தி கொடுத்து அந்த பையனை கொடூரமா அடிச்சு கொண்டிருக்காங்க. அடிச்சு கொண்டு தூக்கி வீசிட்டு போயிட்டானுங்க. என்னடா காரணம், ஏன்டா அந்த பையனை கொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் இந்த வீதியில இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு அஃபேர்ல இருந்தோம். அந்த பொண்ணும் நானும் வந்துட்டு இண்டிவிஜுவலா இருக்கும்போது இவன் வந்து பாத்துட்டான், இவன் வெளியில சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து நான் 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கேவலமா போச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு 18 வயசு அப்படின்னு சொல்றாங்க, இந்த பையனுக்கு 21 வயசு 22 வயசு 2 பேருக்குமே. ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு இன்னொருத்த வந்து பெயிண்டர். ஆனா வந்துட்டு ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இங்க ஒரு கொலையை பண்ற அளவுக்கு இந்த உலகம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளாம் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்றது தெரிய வருது. இப்ப சில நாட்களா ஏன்னு தெரியல இந்த கொலை எல்லாம் வந்து ஈஸியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பையனுக்காக நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.